அமெரிக்க போர்க்கப்பல் சரக்கு கப்பல்கள் மீது திடீர் தாக்குதல். போர்க்கப்பல் சரக்கு கப்பல்கள் மீது செங்கடலில் திடீர் தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ள சம்பவம் அமெரிக்க இராணுவத்தை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இது குறித்து அமெரிக்க இராணுவ தலைமையகமான பென்டகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த தாக்குதல் முன் எப்போதும் இல்லாத மிகப்பெரிய தாக்குதல் என்று குறிப்பிட்டுள்ளது. ஒரு அமெரிக்க போர்க்கப்பல் மற்றும் ஒன்றுக்கும் மேற்பட்ட சரக்கு கப்பல்கள் மீது ஆளில்லா விமானம் மூலம் ஞாயிற்றுக்கிழமை தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. USS கார்னி போர்க்கப்பல் மற்றும் சில வர்த்தக கப்பல்கள் தாக்கப்பட்ட செய்தி தங்களுக்கு வந்துள்ளதாகவும் அது பற்றிய முழு தகவல்கள் கிடைத்தவுடன் வெளியிடுவோம் என்று பென்டகன் தெரிவித்துள்ளது. இதனையொட்டி பிரிட்டன் கடற்போக்குவரத்து நிறுவனமான அம்ப்ரே வெளியிட்டுள்ள செய்தியில், ஏமனின் ஹோதைதா துறைமுகம் அருகே பெரிய சரக்கு கப்பல்கள் தாக்கப்பட்டதாக தெரிவித்திருந்தது. இந்த தாக்குதலில் எத்தனை கப்பல்கள் பாதிக்கப்பட்டுள்ளன, ஏதேனும் கப்பல்கள் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளதா அல்லது அதற்கான முயற்சிகள் நடந்ததா போன்ற எந்த விவரங்களும் வெளியிடப்படவில்லை. இதற்கு யார் காரணம் என்பது குறித்து விசாரித்து வருவதாகவும் பென்டகன் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலுக்கு ஹவுதிகள் காரணமாக இருக்கலாம் என்றும் சந்தேகிக்கப்படுகிறது. காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதல் தொடரும் வரை இஸ்ரேல் நாட்டுக்கு சொந்தமான கப்பல்கள் சிறைப்பிடிக்கப்படும் அல்லது தாக்கப்படும் என ஏமனை ஆட்சி செய்யும் ஹவுதி அரசு அறிவித்துள்ளது.